காய்ஸ் பயங்கரமாக நனைஞ்சிட்டுங்க. செம்ம மழை வெளியில். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டியூட் எஃப்டிஎஃப்எஸ் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் டு கமலா சினிமாஸ். கமலா சினிமாஸ்க்கு நேற்று தான் நான் வந்துட்டு அரசன் ப்ரோமோ வந்து பார்த்துட்டு போனேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இட் வாஸ் அ பேங்கர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டியூட் எஃப்டிஎஃப்எஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, அந்த படத்தோட ரிவ்யூ, அதாவது என்னோட தாட்ஸை வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ செம்மையாக நினைச்சிட்டேன். உள்ளே போய் பயங்கரமாக குளிர போகுது, அது மட்டும் தெரியுது. நான் வேற இன்னைக்கு இந்த ஷர்ட் போட்டு வந்துட்டேன். உள்ள ஃபுல்லாக ஒரே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். எனக்கே ஒருமே அஷேம்டாக இருக்குது வெளில சுத்தவே. பட் ஸ்டில் ஓகே, ஃபைன். எல்லாருமே நனைஞ்சு தான் இருக்காங்க, ஃபைன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு நினச்சேன். பட் இந்த ரெயின் ஸ்பாயில்டு எவ்ரி திங். ஸோ இங்கே போயிட்டு நான் அந்த சிக்கன் பஃப், எனக்கு கமலா தேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கன் பஃப் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் யூ கைஸ் ஹேவ் டு ட்ரை திஸ். ஏன்னா பயங்கரமான, என்ன சொல்கிறது, உள்ள அந்த இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இவங்க வந்து வச்சு செய்கிறாங்க. லைக் அவங்களுக்கு வெண்டார் தான் செஞ்சு தருவாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஸோ குட். வாங்க போய் நம்ம சிக்கன் பஃப் சாப்பிட்லாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவர். ஸோ இட் இஸ் குட். ஆக்சுவலாக ஒரு நல்ல வாட்ச். என்னென்னா வந்துட்டு இட்ஸ் நாட் அப் டு தி மார்க் ஆஃப் லவ் டுடே ஆர் டிராகன். பட் இருந்தாலுமே பிரதீப் ரங்கநாதன்ஸ் அந்த ஃபன் ஃபியரி காம்போ வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இட் இஸ் குட். இட் இஸ் குட் டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓவராலாக போயிடுச்சு. இட் இஸ் நாட் அ பேங்கர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம், நம்ம ட்ரைலரில் பார்த்த மாதிரி. பட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் ஆஃப். படத்தோட ப்ரீ இன்டர்வல் 20 மினிட்ஸுங்க. செம்ம ஃபன்னு, நல்லாவே ஃபன்னு. அண்ட் தீம் மியூசிக் சாயா பயங்கரோட வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மலையாளம் படம் ஒன்று பண்ணிட்டார் பெல்ட்டின்னு. ஸோ இது செகண்ட் படம். அண்ட் டிப்பிக்கலி பார்த்தா தமிழ் ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ நல்ல ஸ்கோர் தான், ஒரு குட் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ இன்டர்வல் 20 நிமிஷம். அண்ட் சரத்குமார் சார் ஏஜே ஆகலைங்க. ஏஜே ஆகாத ஒரு மனுஷன். அவரும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அப்படியே ஒரு, என்ன சொல்கிறது, ஃபயர் மாதிரி வெடிக்கிறார் அவரும். ஓகேவா? ஸோ படத்தில் வந்துட்டு ஃபன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதே மாதிரி சின்சியராக நம்ம பார்க்க வேண்டிய சில இடங்களும் இருக்குது. இந்த ஹானர் கில்லிங்கை பார்த்தீங்கன்னா எடுத்த போல்டு அட்டம்ப்ட் தான் படத்தோட பெரிய ப்ளஸ். ஸோ செகண்ட் ஆஃப் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி படம் இது வந்து நிஜமாவே வந்துட்டு செம்ம ஃபன் ஃபில்லிங்கான ஒரு படம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ்லாம் சொன்னதா, அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது. ஏன்னா வந்துட்டு அது பயங்கரமாக போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான கான்செப்ட். இந்த டீமை வந்து ஆக்சுவலாக கீர்த்திஸ்வரன் அவரை வந்துட்டு ஏன் பாராட்டணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹானர் கில்லிங்கன்ற விஷயத்த எவ்வளோ வந்துட்டு ஃபன்னாகவும் அட் த சேம் டைம் எவ்வளோ அழகாக அதை வந்துட்டு, எப்படி சொல்கிறது, நம்மளுக்குள்ளே வந்துட்டு அதை ஃபீட் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. ஹி ஹேவ் டன் ஜஸ்டிஸ். ஒரு சூப்பரான விஷயத்த அழகான முறையில் அதை ஆடியன்ஸ் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறதுன்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அது செம்ம போல்டான மூவ் அண்ட் போல்டான அட்டெம்ப்ட். அப்ரிசியேஷன் டு தட். அண்ட் பிரதீப் ரங்கநாதன், வாட் அ மேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்கும் போது, நம்மளுக்கு அவரை பார்க்கும் போது ஈஸியாக நம்ம சொல்லுவோம்ல, பக்கத்து வீட்டு பையன், நம்ம இப்போ வர எல்லா ஹீரோஸும் அப்படி சொல்கிறோம். ஆனால் ரியலாகவே தனுஷ்க்கு அப்புறம் நான் வந்து பிரதீப் ரங்கநாதனை தான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா ஈஸியாக நம்மளால வந்துட்டு அவரை இது பண்ண முடியுது. ஓகே, இவர் தான் அது அப்படின்ற மாதிரி. அண்ட் வாட் அ கல் ஃபேன் பேஸ் ஹி ஹேஸ். புக்கிங் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல ஃபயர் மாதிரி டமால் வெடிச்சு ஹவுஸ்ஃபுல். அதே மாதிரி தான் இந்த படமும். செம்ம ஹவுஸ்ஃபுல்லான ஸ்க்ரீனு. ஆடியன்ஸ் ஒரு சீனும் அவ்வளோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளாஸ் இருக்குது படத்தில், நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. நிறைய விஷயம் வந்து நம்மளாலே வந்துட்டு அப்பயே ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருது. ஓகே, அடுத்த சீன் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. பட் ஸ்டில் மூவி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபேன் பேஸ் அண்ட் ஓன் ஸ்கிரிப்ட் டு பி வின். ஒரு நல்ல படம் இது. வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு நிஜமாவே ஃபயர் கிராக்கர்ஸ் மாதிரி வெடிக்க தான் போகுது. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.